வாழைப்பூ பொரியல் வந்து மட்டன் டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வாழைப்பூ நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஒரு கொதி வந்த உடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். வேக வைக்கும்போது கல் உப்பும் மஞ்சளும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கொதியிலே நல்லா வெந்துடும். வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இப்போது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திட்டு பெரிய வெங்காயம் 3 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து அதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட வதக்கும் போதே காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து நல்லா வதக்கி வேணும். வதக்கணுன்னா இதில் தனி மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூனு, கறி மசால் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெயிலே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதோட வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற வாழைப்பூ சேர்த்திட்டு நல்லா கிளறிக்க வேணும். உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியமில் அடுப்பு வச்சுட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கடைசி இறக்கும்போது அரிசி மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இறக்குனீங்கன்னா மட்டன் டேஸ்ட்டாக வாழைப்பூ பொரியல் ரெடி.